உலகின் முன்னணி ஆப்பிரிக்க மாடல் அழகியான வாரிஸ் டைரி என்ற புத்தகத்தின் மூலமாக சிறுவயதிலேயே தன் பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்ட கொடுமைகள் பற்றியும் தன் வாழ்வில் நடந்த இன்ப துன்பங்கள் பற்றியும் கூறியுள்ளார். வாருங்கள் அந்த உண்மை சம்பவங்களை நாமும் கேட்போம். பசுமை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சோமாலியா பாலைவன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். ஒரு சிறு பெண்ணாக நான் அந்த பாலைவனத்தில் சுதந்திரமாக திரிந்தேன். வரிகுதிரைகளோடும் ஒட்டகச் சிவங்கிகளோடும் ஓடுவேன். சிறு முயல்களை அந்த மண்ணில் துரத்துவேன். இப்படி சந்தோஷமாகத்தான் நான் அந்த பாலைவனத்தில் வசித்தேன். ஆனால் இந்த சந்தோஷமெல்லாம் சிறிது காலம்தான். எனக்கு மட்டுமல்ல, அங்கு வாழும் எல்லா பெண்களுக்கும் இது பொருந்தும். ஆப்பிரிக்கா நாட்டை பொறுத்தவரை பெண்கள்தான் சகலமும். ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விட அதிகமாக உழைப்பார்கள். வீட்டு வேலையில் இருந்து வெளிவேலை வரை அனைத்தையும் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் ஆண்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அதுதான் அங்கு எழுதப்படாத ஒரு விதி. அந்த வகையில் பார்த்தால் எனது வாழ்க்கையே 5 வயதில் முடிந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். எங்களது குடும்பத்தை பொறுத்தவரை கல்யாணம் ஆகாதவள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. கன்னித்தன்மையோடு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே அவர்களது லட்சியம். பெண்களை பற்றிய சோமாலியர்களின் சிந்தனையே மிக விசித்திரமானது. உலகின் எல்லா கெட்ட விடயங்களும் பெண்களின் தொடைகளுக்கு நடுவேதான் இருக்கிறது என்று நினைப்பார்கள். அதற்காக அவர்கள் செய்யும் செயல்கள் மிக கொடூரமானது. பெண்ணுறுப்பை சிதைத்து சித்திரவதைப்படுத்துவார்கள். ஆனால் இந்த சித்திரவதையை அனுபவிப்பதற்கு முன்பு வரை அதை பற்றிய முழு விவரம் எந்த பெண்ணிற்கும் தெரியாது. எனக்கு அப்போது 5 வயது இருக்கும். அன்று இரவு எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்தார்கள். என் அம்மா வந்து என்னிடம், உங்க அப்பா மருத்துவச்சியை பார்க்க போயிருக்காரு, அவங்க எப்ப வேணாலும் வரலாம் என்று சொன்னாள். அதோடு விடாமல் தண்ணீரையோ பாலையோ அதிகம் குடித்து விட வேண்டாம் என்றும் கூறினாள். ஆனால் அதன் அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. திருப்தியாக சாப்பிட்டு விட்டு எனக்கு நடக்கப் போகும் சடங்கை நினைத்துக் கொண்டு ஆர்வத்தோடு நான் உறங்கிவிட்டேன். அம்மா திடீர் என்று வாரிஸ் என்று என்னை எழுப்பினாள். நான் அரை தூக்கத்தோடு எழுந்து கரடு முரடான பாதையில் அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு தூரத்தில் தெரிந்த ஒரு குன்றை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். அந்த குன்றை அடைந்ததும் அம்மா என்னை தரையில் உட்காரச் சொன்னாள். பொழுது விடிய ஆரம்பித்தது. சரக் சரக் என்று ஒரு செருப்பு சத்தம் கேட்டது. சட்டென்று ஒரு மருத்துவச்சி எங்கள் முன் வந்து நின்றாள். அவள் என்னை ஒரு பாறை மேல் படுக்கச் சொன்னாள். அங்கு மறுபேச்சுக்கெல்லாம் இடமில்லை. மருத்துவச்சி என்ன சொல்கிறாளோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். நான் படுத்ததும் அம்மா என் பின் அமர்ந்து என் கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டாள். பிறகு ஒரு மரத்துண்டை எடுத்து என் வாயில் புகுத்தி அதை இறுக்கமாக கடித்துக் கொள்ளச் சொன்னாள். அங்கு நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு விசித்திரமாக இருந்தது. பயப்படாதே வாரிஸ், தைரியமா இரு. அம்மாவை பாரு, எவ்வளவு தைரியமா இருக்க. நீயும் அப்படி இருந்தா இந்த சடங்குகள் எல்லாம் சட்டென முடிந்துவிடும் என்று சொன்னாள் அம்மா. அவளின் பேச்சை கேட்டு நான் என்னை தேற்றிக் கொண்டேன். என் கால்களில் இருந்த ஆடைகளை அந்த மருத்துவச்சி விளக்கினாள். அவள் என்ன செய்கிறாள் என்று நான் குனிந்து பார்த்தேன். அவளின் பார்வை மிகவும் கொடூரமாக இருந்தது. அவள் கொண்டு வந்த பைக்குள் தன் கையை விட்டு எதையோ தேடத் தொடங்கினாள். பிறகு அதிலிருந்து ஒரு பழைய பிளேடை எடுத்தாள். அந்த துருப்பிடித்த பிளேடில் ரத்தக்கரை உறைந்து போயிருந்தது. அதை பார்த்ததும் என் மனது பதைபதைக்க ஆரம்பித்தது. அந்த பிளேடின் மேல் அவள் எச்சையை துப்பி துணியால் துடைத்தாள். அதன் பிறகு என் உலகம் இருண்டது. அம்மா அவள் கைகளால் என் கண்களை மூடினாள். அடுத்த நொடியே படக்கூடாத இடத்தில் எல்லாம் என் சதைகள் கிழிவதை நான் உணர்ந்தேன். அந்த துருப்பிடித்த பிளேடை என் பிறப்புறுப்பில் முன்னும் பின்னும் நரநரவென இழுத்தால் அந்த கொடூர மருத்துவச்சி. எனக்கு வலி உயிர் போனது. நான் வேதனையில் உறைந்தேன். என்னை அறியாமல் என் துடைகள் நடுங்க ஆரம்பித்தது. காலை அசைத்தால் வலி அதிகமாகும் என எச்சரித்தால் அந்த கிழவி. கடவுளே, இந்த வலியில் இருந்து என்னை காப்பாற்று என கெஞ்சினேன். ஒரு வழியாக சிறிது நேரம் கழித்து என் அம்மா தன் கைகளை என் கண்களின் மேலிருந்து விளக்கினாள். விழித்து பார்த்தால் அந்த மருத்துவ கிழவியின் அருகில் அக்கேசியா என்னும் ஒரு வகை மரத்தின் முட்கள் குவியல் குவியலாக இருந்தது. அந்த கிழவியின் கைகள் முழுக்க ஒரே ரத்தமாக இருந்தது. அந்த முட்களை வைத்து அவள் என் பிறப்புறுப்பை ஒரு கடினமான நூல் கொண்டு தைத்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தேன். சிறுநீர் கழிக்க மட்டும் ஒரு சிறு துவாரத்தை விட்டுவிட்டு மற்ற பகுதிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. எனக்கு வலி உயிர் போனது. அந்த கணமே இறந்துவிட்டால் கூட நன்றாக இருக்கும் என தோன்றியது. அதன் பிறகு நான் மயங்கி விட்டேன். விழித்து பார்த்தால் அந்த கிழவி அங்கு இல்லை. என் கால்கள் இரண்டும் ஒரு துணியால் கட்டப்பட்டிருந்தது. என்னால் நகரக்கூட முடியவில்லை. கொஞ்சம் நிமிர்ந்து நான் படுத்திருந்த பாறையை பார்த்தேன். ஒரே இரத்தக்கரையாக இருந்தது. ஒரு மிருகத்தை அறகுறையாய் வெட்டி போட்டிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்தது அந்த இடம். என் பிறப்புறுப்பின் உணர்ச்சி மிக்க சில சதைகள் அங்கே வெட்டி எடுக்கப்பட்டு அந்த பாறையின் மீது வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தது. அதை கண்டு எனக்கு அழுகைதான் வந்தது. அந்த பாலைவன அனல் காற்றும் என் முகத்தை பதம் பார்த்தது. என் அம்மாவும் அக்காவும் எனக்காக ஒரு மரத்தின் நிழலில் ஒரு சின்ன குடிசை அமைத்தனர். இன்னும் ஓரிரு வாரத்திற்கு அந்த குடிசையில் தான் நான் தங்க வேண்டும். அதுதான் எங்கள் சம்பிரதாயம். சிறிது நேரத்திற்கு பிறகு எனக்கு சிறுநீர் வந்தது. பிறப்புறுப்பின் மீது ஆசிட் ஊற்றினால் எப்படி இருக்குமோ அப்படி எரிந்தது. அந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை. தீக்குச்சி அளவிற்குத்தான் ஒரு சிறு துளை விடப்பட்டிருந்தது. அந்த சிறு துளை வழியாகத்தான் சிறுநீர் எரிச்சலோடு வெளியேறியது.
நீரை பருகினால் சிறுநீர் வந்து விடுமோ என்ற அச்சத்தில் நான் தண்ணீர் குடிப்பதையே தவிர்த்தேன். நாட்கள் இப்படியே அந்த சிறு குடிசையில் நகர ஆரம்பித்தது. ஒரு நாள் திடீரென எனக்கு நோய் தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் வந்தது. பிறகு அம்மா என்னை கவனித்துக் கொண்டால் காய்ச்சலும் சரியானது. என் கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. அந்த வயதில் செக்ஸ் என்றால் என்ன என்று கூட எனக்கு தெரியாது. என் அம்மாவின் அனுமதியோடு என் பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்டது என்பதை மட்டுமே நான் அன்று உணர்ந்தேன். பிறகு இந்த வழிகள் எல்லாம் மறைந்து இயல்பு நிலைக்கு மாறினேன். காலம் கடந்தது. அப்போது எனக்கு 13 வயது இருக்கும். ஒரு மாலை நேரத்தில் நான் ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். அப்போது அப்பா என்னை மென்மையான குரலில், வாரிஸ், இங்கே வாமா என்று என்னை அழைத்து தன் மடிமேல் உட்கார வைத்துக் கொண்டார். எப்பொழுதும் கடுமையான குரலில் பேசும் அப்பா இன்று எதற்காக இப்படி பேசுகிறார் என்று எனக்கு ஒரே குழப்பம். உனக்கு ஒன்று தெரியுமா வாரிஸ் என அவர் ஆரம்பித்தார். நீ கடினமாக உழைக்கிறாய், இங்கு இருக்கும் ஆடுகளை எல்லாம் நன்றாக பார்த்துக் கொள்கிறாய். ஆனால் உன்னை நான் எப்படி பார்க்காமல் இருக்கப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை வாரிஸ் என்றார். அப்பா எனக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். அக்கா மாதிரி நானும் ஓடிப்போய் விடுவேன் என்று நினைக்கிறீர்களா அப்பா என்று நான் கேட்டேன். நிச்சயம் இல்லை வாரிஸ், நீ என்னோட உயிர், நீ அப்படி செய்ய மாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். எனக்கு அதிர்ச்சியாயிருந்தது. எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம் அப்பா என்று நான் கூறினேன். நான் மிகவும் தைரியமாக வளர்ந்த பெண் என்றாலும் அந்த தருணத்தில் நான் மிகவும் பலவீனமாக உணர்ந்தேன். அடுத்த நாள் காலையில் நான் ஆட்டுப்பால் கறந்து கொண்டிருந்தேன். அப்போது அப்பா என்னை அழைத்தார். நான் சென்றதும், வாரிஸ், அவர்தான் மாப்பிள்ளை என்று அவர் ஒருவரை காண்பித்தார். நான் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. அவனுக்கு வயது கிட்டத்தட்ட 60 இருக்கும். பார்க்கவே அருவருப்பாக இருந்தான். அவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி அப்பா சொன்னார். நானும் குழைந்து கொண்டே வணக்கம் வைத்தேன். அவன் என்னை பார்த்து சிரித்தான். நான் அவனை பார்த்து முறைத்தேன். பிறகு நான் போய் மீண்டும் பால் கறக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் என் அப்பா என்னை அழைத்து, உனக்கு அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என கேட்டார். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் ஒரு கிழவன் என்று நான் கூறினேன். அதற்கு என் அப்பா, இதுதாம்மா உனக்கு நல்லது, கிழவனாய் இருப்பதால் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டான் என்று அவர் கூறினார். அதோடு மாப்பிள்ளை நமக்கு 5 ஒட்டகம் தருவதாக கூறியுள்ளார் என்று பெருமையாக கூறினார். எனக்கு அந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கவில்லை. என் வாழ்க்கை ஒரு கிழவனோடு இந்த பாலைவனத்திலேயே முடியப் போகிறதே என்று எண்ணிக்கொண்டே அன்று ஆட்டை மேய்த்துக் கொண்டிருந்தேன். பிறகு அன்று இரவு வீட்டை விட்டு ஓடிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். இரவு அனைவரும் உறங்கியதும் என் அம்மாவின் காதறையில் சென்று, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவில்லை, நான் வீட்டை விட்டு ஓடப் போகிறேன் என்று கூறினேன். அடி பாவி, எங்க நீ ஓடி போவ என்றால் என் அம்மா. நான் அக்கா வீட்டிற்கு போகப் போகிறேன் என்று கூறினேன். அம்மா ஒரு மிரட்டலோடு என்னை ஒழுங்காக போய் படுத்து தூங்கு என்று சொன்னாள். சிறிது நேரம் கழித்து என் அம்மா என்னை எழுப்பி, உன் அப்பா எழுவதற்குள் இங்கிருந்து ஓடிவிடு என்று ரகசியமாய் கூறினாள். நான் என் அம்மாவை இறுக்கி அணைத்துக் கொண்டேன். அந்த இருளில் அவள் முகத்தை நான் பார்க்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வழிய ஆரம்பித்தது. நீ எங்கு இருந்தாலும் நன்றாக இருப்பாய், அம்மாவை மட்டும் மறந்து விடாதே என்று அவள் கூறினாள். கண்டிப்பாக மறக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி அந்த பாலைவன இருளில் ஓட ஆரம்பித்தேன். கரடுமுரடான அந்த பாலைவன இருளில் எல்லையில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தேன். பசியும் தாகமும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தின்று கொண்டிருந்தது. பொழுது விடியும் பொழுது என்னுடைய ஓட்டம் தளர்வடைந்தது. திடீரென்று வாரிஸ் வாரிஸ் என என் தந்தையின் குரல் என் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கியது. பயத்தில் என் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. என்னை அவர் பிடித்து விட்டால் அவ்வளவுதான். இப்போது மீண்டும் நான் வேகத்தோடு ஓட ஆரம்பித்தேன். பயம் என் ஓட்டத்தை வேகப்படுத்தியது. அதிபயங்கரமான அந்த துரத்தல் காட்சி பல மணி நேரம் தொடர்ந்தது. சூரியன் மறையும் வரை நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் அட்ரினல் சுரப்பிகள் ஒழுங்காய் வேலை செய்திருக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் அப்பா என்னிடம் தோற்றுவிட்டார். பகல் முழுக்க ஓடினேன். சூரியன் மறைந்ததும் ஒரு மரத்தின் அடியில் வந்து இளைப்பாறினேன். பசியின் கொடூரம் தாண்டவமாடியது. என் இரு பாதங்களும் வெப்பத்தால் கொப்பளித்திருந்தது. பசியின் கொடுமையோடும் பாதங்களின் வலியோடும் அந்த இரவு கடந்தது. விடிந்ததும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். இப்படியே எத்தனை இரவு பகல் கடந்தது என்பது எனக்கே தெரியாது. பசியோடும் வலியோடும் நடந்தேன். இரவு நேரங்களில் பயணத்தை நிறுத்தி விடுவேன். வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தால் மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பேன். அப்படி ஒரு நாள் ஓய்வெடுக்கையில் என் பின்னால் யாரோ குரட்டை விடும் சத்தம் கேட்டது. அப்பாவாக இருக்குமோ என்று பயத்தில் திரும்பி பார்த்தால் ஒரு சிங்கம் என்னை முறைத்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தது. எனக்கு பயம் தூக்கி வாரி போட்டது. பிறகு அங்கிருந்து நான் ஓட முயன்றேன். ஆனால் என்னுடைய பசி என் கால்களை பலவீனப்படுத்தியது. என்னால் ஓட முடியவில்லை. நான் அங்கேயே விழுந்து விட்டேன். அந்த சிங்கம் என்னை சுற்றி வளைத்து விட்டது. எனக்கு இப்போது சாவை கண்டு துளியும் பயம் இல்லை. என்னை வந்து கடித்து உன் பசியை போக்கிக் கொள் என்று சிங்கத்தை அழைத்தேன். சிங்கம் தன் நாக்கை விளாசிக் கொண்டு என் அருகில் பாய்ந்தது. பிறகு அந்த சிங்கத்திடமிருந்து வாரிஸ் எப்படி தப்பித்தார், அவர் வாழ்வில் வேறு என்னவெல்லாம் நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.